அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் ஒரு ஆராதனை நாளை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுடைய ஆராதனைக்காக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையின் சத்தியம் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரித்து எங்களை வழி நடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உடைய கிருபை நிறைந்த கரத்துக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில எங்கள் ஆண்டவர் எங்களுடைய மத்தியிலே பிரசன்னராயிருந்து இந்த ஆராதனை முழுவதுமாய் நீ நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறாங்க என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் மிக நேர்த்தியாய் செய்யப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் பாடல்கள் மூலம் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்து விடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசம் அல்ல, கர்த்தருடைய கிருபை என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த நாளிலே நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீத பகுதியின் மூலம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மகிமை நிறைந்த கரத்துக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போய்விடாதபடிக்கு மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுடைய வாழ்க்கையில உத்தமமான ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதிலுமாய் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய அற்புதமான கரம் நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரம் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் ஆராதனையில பெரிதான காரியங்களை செய்ய உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளா எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு, வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, உள்ளத்தால் என்றும் பாடு.
என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். துதி சத்தத்தால் உளம் நிறைந்தால் தூயரின் வேளம் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வேளம் கிடைக்கும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்தோடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் செங்கடலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் பாடி துதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மை மூடும். அவருடைய பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்படும் பொழுது அந்த செங்கடல் நம்மை விட்டு அகன்று போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த பாடலாக எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே. கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே. என் வேதனையாவையும் நீக்கி என்னை புது ஜீவனை தந்தறினார். என் வேதனையாவையும் நீக்கி என்னை புது ஜீவனை
அவனை தந்தறினான். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா. எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படுந்தால் நான் அவருடன் பறந்திடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நிறைய ஏக்கங்களெல்லாம் இருக்கு, நமக்கு நிறைய பாரங்களெல்லாம் இருக்கு. நம்மை சுற்றிலும் பார்க்கும் பொழுது கவலை நிறைந்த முகங்களோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏன்னு சொன்னா அவர் கல்வாரி மலையில ஏறி நமக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனபடினாலே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாம வாழும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நான் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான
சங்கீதம் 138 சங்கீதம் 138 சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக என் கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நாளே ஒரு பழைய பாடல். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அருமையான கர்த்தருடைய கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். நம்முடைய கவலை கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். மாத்திரமல்ல, ஜீவ தேவன் பின் செல்வோம். ஜீவ ஒழிதனை கண்டடைவோம். மனதின் காரியங்கள் நீங்கிடவே மா சமாதானம் தாங்க. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒழிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒழிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மா சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மா சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்ட நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்ட
இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்து ஆதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்து ஆதரிப்பார். இந்த காலவேளையில இயேசு நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு நல்ல நண்பனாய், நமக்கு நல்ல தகப்பனாய், நல்ல தலைவராய் இருக்கிறார். ஆனபடினால நாம் உலகத்து மக்களை நோக்கி கூப்பிட்டு நாம் சோர்ந்து போயிருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த காலவேளையில நம்முடைய உள்ளத்திலேயே மறைந்திருக்கிறதான, வெளியே சொல்ல முடியாத பாரங்களை விடுவிக்கிறதான அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாய் நம்மை ஆதரிப்பார், நம்மை வழி நடத்துவார், நமக்கு உதவி செய்வார், நமக்கு உத்தமமான நன்மைகளை கொடுத்து நம்மை கனப்படுத்துவார், நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே அவர் கொண்டு வந்து நம்மை நிறுத்துவார். வேற யாரிடத்துலையும் நீங்க சொல்ல வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லும் பொழுது நமக்கு உதவி தானாய் வந்து சேரும். கர்த்தர் இந்த பாடல் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் தருவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாள், விசேஷித்த நாட்களை அனுசரிக்கிற கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலேயும் தன்னுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், சிறப்பு நாட்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அதை ஆசரிக்கிற கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு அவளுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, தேவனை ஆழமாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டாக, ஒரு மகிமையின் ஆண்டாக, அவருடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றி அவளை திருப்திப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இருக்க கர்த்தருடைய நாமத்தினாலே அவளை ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய நன்மையும் கிருபையும் அவளை தொடரட்டும். கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமாக தேவனுக்கு மகிமை கொண்டு வர பிள்ளைகளாக இருக்க நீ உதவி செய்யும். இம்மைக்கும் மறுமைக்குரிய சகல நன்மைகளினாலே உடைய பிள்ளைகளை நீர் திருப்தி ஆக்குவீராக. உடைய திருக்கரத்திலே தருகிறோம், நீர் ஆசீர்வதி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது உடைய நல்ல ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் கற்றுத்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலேயே நம்முடைய தியானத்திற்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும் தேவனால் கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் மக்கள் பதட்டம் நிறைந்தவர்களாக, மன அழுத்தம் நிறைந்தவர்களாகவே காணப்படும். யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு மனபாரம், மன அழுத்தம் அல்லது பிரச்சனை, இவ்விதமாய் சோர்வுகளினாலே ஆட்கொள்ளப்பட்டு இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மற்றவர்களை விட நம்மை எடுத்துக்கொண்டாலே நாமும் பலவிதமான மன அழுத்தங்களுக்குள்ளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த மக்களை பார்த்து, சீடர்களை பார்த்து, வருத்தப்பட்டு
பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவராகிய இயேசு எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். நாம் அனைவருமே நான் ஆண்டவரிடத்திலே தான் வந்திருக்கிறேனே, எனக்கு இளைப்பாறுதல் எங்கே என்று கேட்கிறோம். பல சமயத்திலே வேத வசனங்களை நாம் பகுத்து ஆராய்ந்து படிப்பதில்லை. அந்த வேத வசனத்துடைய சூழ்நிலைகளை நாம் பார்ப்பதில்லை. குறிப்பிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அப்படியே அது நிறைவேறவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி அதோடு முடிக்கவில்லை. எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் வந்துவிட்டால் மட்டும் கிடைக்காது. இதை நாம் 4 விதமாக பிரிக்கலாம். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார், தருவேன் என்று சொல்லுகிறார், கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார், அப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நாம் வந்துவிட்டு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் ஆதங்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் அதோடு விட்டு விடவில்லை. உனக்கு கிடைக்க வேண்டும், இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? அதைதான் அவர் சொல்றார். என்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆகவே என்னிடத்திலே நீ வந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனத்தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே சாந்தம் இருக்கும். மனத்தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் என்னிடத்திலே வந்து நீ தாழ்மை கற்றுக்கொள். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம். வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்க. நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்பது அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்கிறோமா? ஆகவே இந்த கால வேளையில நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், நான் மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டிருக்கிறேனா? என் ஆண்டவர் மனத்தாழ்மை உள்ளவர். அவரிடத்தில் நான் வந்து விட்டேன், இப்பொழுது அமைதியாக நான் இருக்கக்கூடாது, அவருடைய தாழ்மை நான் கற்றுக்கொண்டால் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிலிப்பியர்கள் நிருபத்தில் நம்முடைய ஆண்டுடைய தாழ்மை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கொஞ்சம் விவரமாக சொல்றதை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசு தன்னைத்தானே வெறுமையாக்கினார். தேவத்துவத்துடைய பரிபூர்ணம் அவருக்குள் இருந்தது, சகல வல்லமை இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் அவர் வெறுமையாக்கி அவர் ஊற்றிவிட்டார். இரண்டாவதாக அவர் மனிதனானார். பாவ மனிதனுக்கு ஒப்பாக தன்னை ஒரு மனிதனாக அவர் மாற்றிக்கொண்டார். மனிதனாய் வந்தது மட்டுமல்ல, தன் விருப்பம் செய்கிற மனிதனாக அல்ல, ஒரு அடிமையானவராகவே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்.
எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஆளுகை செய்யவில்லை, அவர் சேவை செய்யும்படியாகவே தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகவே இருந்தார். அவர் ஒருபோதும் எதிர்த்து நிற்கவில்லை. இதைதான் ஆண்டவருடைய மனத்தாழ்மை என்பதை அப்போஸ்தலன் பவுல் சுட்டி காட்டுகிறார். இந்த காலை வேளையில நமக்கு முன்பதாக சிலுவையில் அறையப்பட்ட இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது மனத்தாழ்மையின் சிந்தை. நாம் மனத்தாழ்மையாக எளிமையாக நாம் ஏன் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில விஷயங்களை நாம் வேதத்திலே சில காரியங்களை பார்க்கிறோம். 2 நாளாகவும் புத்தகம் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. நம்முடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை என்று சொன்னால், நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் தேவனுடைய சமூகத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயத்தில் இந்த தாழ்மை ஜெபத்தில் வரும்பொழுது மிகுந்த தாழ்மை என்று சொல்லி மிகவும் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி எல்லாம் நாம் ஜெபிப்போம். ஆனால் ஜெபம் முடிந்த உடனே இந்த தாழ்மையின் சிந்தை இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆலயத்திலே 2 சகோதரர்கள் பக்கம் பக்கமாக உட்கார்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சகோதரி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு சவுட்டு மெத்தை என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் ஒரு மிதியடி, ஆண்டவரே நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி மிக கண்ணீரோடு கூட தன்னை ஒப்பு கொடுத்து அவள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். பக்கத்தில் இன்னொரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவள் தெரியாமல் அவருடைய கால் இந்த சபை மேல் பட்டு விட்டது. ஆராதனை எல்லாம் முடிந்த உடனே இந்த சவுட்டு மெத்தை நான் மிதியடி என்னெல்லாம் தன்னை தாழ்த்தி ஜெபித்த அந்த சகோதரி தன்னை தெரியாமல் எட்டி உதைத்து விட்டு அந்த சகோதரியை பிடித்துக் கொண்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பித்தார். நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னை எப்படி நீ எட்டி உதைக்கலாம்? அந்த அம்மா சொல்ற, எனக்கு தெரியாமல் கால் பட்டு விட்டது என்று. அவள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஜபத்திலே சவுட்டு மெத்தையும் ஜபத்திலே மிதியடியும் என்று சொல்லலாம். ஆனால் ஜபித்த பிறகு நாம் இவ்விதமாக இருக்கு. இங்கே அதுதான் தேவன் ஆண்டவர் சொல்கிறார், ஜபத்திலே என் முகத்தை அவள் தங்களை தாழ்த்தி அதன் பிறகு பாவம் தாழ்த்தினால் பாவம் அறிக்கையிடப்படும். இந்த மேட்டிமையான சிந்தைகள் இருக்கிற வரைக்கும், மேட்டிமையான செயல்பாடுகள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாது. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஏன் என் ஜபங்கள் கேட்கவில்லை? என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் நான் பெருமையை வைத்துக் கொண்டிருக்கிறேன்? ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த ஜெப வீரனாகிய அந்த ஆபிரகாம், தேவனை விசுவாச வீரனாகிய அந்த ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியே ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னை தாழ்த்துவை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தெய்வத்துக்கு பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், சங்கீதம் 138. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். தாழ்மை உள்ளவனையோ அவர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மையின் சிந்தையாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய பிரகாசத்தை காட்டிலும் தேவன் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் வெளிச்சம் தந்து நம்மை பிரசித்தமாக மாற்றிவிடும். அதே தாழ்மை உள்ளவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். மூன்றாவதாக யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம்,
யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவளுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவளுக்கோ கிருபை அளிக்கிறது. கிருபை என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் கிருபை. அந்த கிருபை தேவன் யாருக்கு தருவார் என்று சொன்னால், தாழ்மை உள்ளவளுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவர். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்திற்கு போதும் என்கிற அளவிற்கு தேவ ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய செயல்பாடுகளில் தாழ்மை இருக்க வேண்டும். நீதிமொழியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை எங்கே இருக்கிறதோ, தாழ்மையின் எண்ணம் எங்கே இருக்கிறதோ, அந்த இடத்துல ஞானம் இருக்கும். ஏனென்று சொன்னால், தாழ்மை என்பது தேவனிடத்திலே கற்றுக்கொள்வது. தாழ்மை என்பது தேவனுக்கு பயப்படுவது. தாழ்மை எதற்கு தாழ்மையா நாம் இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவை தாழ்மை. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் தாழ்மைப்பட வேண்டும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். சாகும் அளவிற்கு அது மறைக்கப்பட வேண்டும். அது ஆழமாய் போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செடி அல்லது அந்த மரம் ஓங்கி வளர முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே தாழ்த்துகளாய் இருக்கிறோமா? ஏன் தாழ்மையா இருக்க வேண்டும்? நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் தாழ்மையா இருக்க வேண்டும். தேவன் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் நாம் தாழ்மையா இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாழ்மையா இருக்க வேண்டும். ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நாம் தாழ்மையா இருக்க வேண்டும். நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் ஞானமாய் தாழ்மையாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் இந்த தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த தாழ்மை கற்றுக்கொண்டால் ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களை நோக்கி பார்ப்பேன். இந்த தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொண்டால் ஞானம் உலகத்திலே தங்கும். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தாழ்மை. வேதத்துல சில மக்கள் தங்களை எவ்விதமாய் தாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று ஒரு சில மனிதர்களை குறித்து நாம் தியானித்து இதை நாம் நிறைவு செய்ய போறோம். முதலாவது, தாவீதுடைய வாழ்க்கையில இந்த தாழ்மையை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியா, நீர் யாரை பின்தொடர்கிறீர் என்று தாவீது கேட்டார். இந்த சம்பவம் என்னென்று சொன்னால், சவுல் தாவீதை கொல்லும்படியாக வேட்டையாடும்படியாக வருகிறார். அப்படி அவர் தேடிக்கொண்டு வரும் பொழுது தாவீதின் கையிலே தேவன் சவுலை ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஆனால் தாவீது சவுலை கொல்லுவதற்கு பயப்படுகிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆகவே அவரை நான் கொல்ல மாட்டேன். அவரை கொல்லுவதற்கு இவனுக்கு வல்லமை இருந்தது, அவருக்கு தீங்கு செய்த இவருக்கு வல்லமை இருந்தது. ஆனால் இவர் பயந்து சவுலுடைய சால்வை அறுத்துக் கொண்டார். அதன் பிறகு சவுலோடு கூட அவர் பேசுகிறார். அப்பொழுது அவர் பேசும்போது சொல்கிறார், இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சியா, நீர் யாரை பின்தொடர்கிறீர்? பெரிய கோலியாத்தை வீழ்த்தினவர் தாவீது, சவுலையே கொல்லக்கூடிய வல்லமை இருந்த தாவீது, தன்னை வேட்டையாடும்படி வரக்கூடியதான தன்னுடைய எதிரிடத்துல சொல்கிறார், நான் ஒரு தெள்ளு பூச்சி அல்லவா, நான் ஒரு செத்த நாய் அல்லவா,
ஏன் என்னை பின்தொடர்ந்து இப்படி துன்பப்படுத்துகிறீர் என்று சொல்லி தாவீது கேட்கும் பொழுது அவருடைய தாழ்மை இங்கே வெளிப்படுகிறது. ஆகவேதான் அதே சவுல் சொல்கிறார், நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய். ஏன் தெரியுமா? எப்பொழுது ஒரு மனிதன் வல்லமை புரிந்த ஒரு மனிதன், அழிக்கும் வல்லமை பொருந்திய ஒரு மனிதன், வெற்றி பெறக்கூடிய வல்லமையுள்ள ஒரு மனிதன், நான் ஒரு செத்த நாய் என்று அவன் சொல்லும் பொழுது அவனை தேவன் உயர்த்துவார் என்பது நிச்சயமாய் விளங்கிற்று. இது ஒரு சமயம் மட்டுமல்ல, இரண்டாவதாக தொடர்ந்து சவுல் அவரை விரட்டி கொண்டு வருகிறார். 26ஆம் அதிகாரத்தில், சாமுவேல் 26ஆம் அதிகாரம் சொல்லுகிற இந்த சமயம் சவுளுடைய தலைமாட்டில் இருக்கக்கூடிய ஈட்டியையும் அவருடைய தலைமாட்டில் இருக்கக்கூடிய சொம்பையும் எடுத்துக்கொண்டு தாவீதோடு போகக்கூடிய அபிசாய் சொல்லுகிறான், ஒரே குத்தாய் குத்தட்டுமா என்று சொல்லி. தாவீது சொல்லுகிறார், அபிஷேகம் பன்னீர் மேல் உன் கையை போடக்கூடாது, நாம் குற்றமில்லாமல் போக முடியாது, நாம் அந்த தலைமாட்டை ஈட்டியையும் சொம்பையும் கொண்டு போய்விடுவோம். தன்னுடைய கையில் கொள்வதற்கு ஒரே குத்தாய் கொள்வதற்கு முடியும். ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை, அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறான். அப்பொழுது ராஜாவிடத்தில் கேட்கிறான். 26ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். இப்பொழுதும் தாவீது உள்ளத்திலே தான் ஒரு போர் வீரன், யுத்த வீரன், தலைவன் என்கிற எண்ணம் எல்லாம் இல்லை. இரண்டாவது முறை அவன் சொல்ல, நான் ஒரு தெள்ளுப்பூச்சி என்று அவன் அறிக்கைப்படுகிறான். அப்போது சவுல் 25ஆம் அதிகாரத்தில், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வெளியே போனான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகளே, தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக தன்னுடைய பலத்தை காட்டாதபடிக்கு, தன்னுடைய வாக்குவாதங்களை பேசாதபடிக்கு, தன்னை முற்றிலும் தாழ்த்தின ஒரு மனிதனை தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி, மேன்மேலும் பலப்படும்படியாக செய்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? நம்முடைய சிந்தை நம்மை குறித்து என்னமாக இருக்கிறது? நான் நினைத்தால் ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவேன் என்று சொல்லிவிடுகிறோம். நான் நினைத்தால் எல்லாம் முடிந்தது என்று மக்களை பார்த்து சொல்லிவிடுகிறோம். இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில மிக எளிமையாக, தாழ்மையாக தன்னை தாழ்த்தினபடினாலே அவன் உயர்த்தப்பட்டான். இரண்டாவதாக யோனாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஒரு மிக பெரிய நியாய தீர்ப்பு இந்த நினிவேவின் மேல் வந்து விட்டது. இந்த செய்தி முதலாவது ராஜாவுக்கு வந்து எட்டுகிறது. ராஜா இந்த செய்தியை கேட்டவன், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் கேட்டான் அந்த செய்தியை. அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மிகப்பெரிய ராஜா, தேசத்திலே ஒரு பெரிய அழிவு வந்து விட்டது, தேவன் தேசத்தை அழிக்க போறார் சொல்லி செய்தி வந்த உடனே இந்த ராஜா தன்னுடைய மந்திரிமார்களை குறை சொல்லவில்லை, தன்னுடைய ராஜ்யத்தின் குடிகளை குறை சொல்லவில்லை. நீங்கள் எல்லாம் இப்படி செய்தீர்கள், நீ இப்படி செய்தாய் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அழைத்து அவருடைய குற்றங்களை பட்டியலிட்டு பேசிக்கொண்டு அவர்களை எல்லாம் குறை சொல்லவே இல்லை. அவன் உடனே என்ன செய்தான்? ஐயோ, தேவனுடைய நியாய தீர்ப்பு என் மேல் வந்திருக்கிறது, இந்த தேசத்துக்கு இதற்கு காரணம் நான் தான், மற்றவர்களை காரணம் என்று சொல்லாதபடிக்கு இந்த நிலைமைக்கு பல சமயத்திலே வெற்றிகள் வரும் பொழுது நான் தான் என் குடும்பத்தில் ஜெபித்தேன், நான் தான் போராடி, நான் தான் வேதத்தை படித்தேன், நான் தான் தசம் கொடுத்தேன் என்றெல்லாம் மாற்றி சொல்லுவோம்.
அந்த குடும்பத்துல ஒரு நிகழ்வு வந்து விட்டால் மற்றவர்களை குறை சொல்லிக்கூட. அந்த மனுஷன் ஜெபம் பண்றதுல இந்த பசங்க சரியில்லை, குழந்தை சரியில்லை, மாமியார் சரியில்லை, அம்மா சரியில்லை, இப்படியே நாம் பேசிக் கொண்டிருக்கோம். ஆனா இங்க தாழ்மை எனப்படுவது என்னன்னா, ஐயோ இதற்கு காரணம் நான் தான் மனம் திரும்பணும், நான் மற்றவருடைய கணக்களை பார்க்கவில்லை என்று சொல்லி ராஜா முதல்ல என்ன செய்யறான்னா, அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து என்ன சொல்லனா, I am unworthy to sit on the throne. சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு தகுதியே இல்லையா என்று சொல்லி அவன் சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டான். தேவன் இந்த ராஜாவின் மனத்தாழ்மை பார்த்து அந்த தேசத்துக்கு இறங்கினார். நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத சம்பவங்கள், துக்கமான சம்பவங்கள், பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறோமா, நம்மை தாழ்த்தி நம்முடைய நிலைமையிலிருந்து கீழே இறங்கி வருகிறோமா? நான் ஆள பிறந்தவன், நான் அதிகாரம் என் கையிலே இருக்கிறது என்றால் அவன் சொல்லலை. எல்லாவற்றையும் தன்னுடைய உடுப்பை கூட கழட்டி விட்டான், ஒரு சாக்குப்பை மேலே போர்த்து கொண்டான், சாம்பலிலே உட்கார்ந்தான். என்ன அர்த்தம்னா, சாம்பல் ஒன்றுக்கும் உதவாது, அது எரிந்து போனதை போன்றவன் நான் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக எவ்விதமாய் நடந்து கொள்கிறோம்? மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஐயோ அதமானே. ஏசாயா ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனால் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்கள்ல 5 அதிகாரங்கள் வரையிலும் அவர் தீர்க்கதரிசி உரைத்துக் கொண்டுதான். 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, வயலோடு வயலை கட்டுகிறவர்களை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. 5ஆம் அதிகாரம் ஏசாயா 11வது வசனத்துல குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 19ஆம் வசனத்துல அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுவர்களுக்கு ஐயோ. இப்படி பார்த்த அந்த 5 அதிகாரங்களிலே இவர் ஐயோ 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 என்று சொல்வதெல்லாம் மற்றவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, இவளுக்கு ஐயோ, அவளுக்கு ஐயோ என்று தான் சொல்லுகிறார் ஒழிய அவர் தன்னை யார் என்று உணரவே இல்லை. ஆகவே 5ஆம் அதிகாரம் வரைக்கும் பெரிதான தீர்க்கதரிசனங்களை அவரால் உரைக்க முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து உரைக்க முடியவில்லை. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த ஆண்டவருடைய தரிசனம் கிடைத்த அவரை சொல்றாரு, நான் அதமானேன், ஐயோ எனக்கு ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். இதுவரைக்கும் மற்றவர்கள் அசுத்த உதடு உள்ளவள் அப்படி என்றெல்லாம் பேசிக்கொண்டே வந்து இப்ப சொல், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், எனக்கு ஐயோ, நான் அதமானேன் என்று சொல்லி தன்னை அவர் தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை அவரை அறிக்கையிடும் பொழுது, அதன் பிறகு நீங்கள் பார்த்தால் 60 அதிகாரங்களை அவர் எழுதுகிறார். ஒவ்வொன்றும் மேசியாவை குறித்துதான தீர்க்க தரிசன வார்த்தைகள், மிக தெளிவான தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஏசாயா எழுதினார். ஆகியதான் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தை ஒரு சிறிய வேதாகமம் என்றே அழைக்கிறார். 66 அதிகாரங்கள் 66 புத்தகங்களுக்கு சமமாக மாறி போயிற்று. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய பெருமைகள், மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய பெருமைகள், மற்றவர்களுக்கு ஐயோ என்று சொல்வது, மற்றவர்களை சபிப்பது, இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியாது. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியாது. தேவனுடைய தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் நமக்கு கிடைக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கின போது தேவன் அவருக்கு தேவையான தீர்க்கதரிசன அபிஷேகத்தை அவருக்கு கொடுத்தார். மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த மரியாள் தரிசனம் கிடைக்கிறது, தூதருடைய தரிசனம். அவருடைய இனத்தானாகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொன்ன உடனே இந்த மரியாள் ஆண்டவருக்கு தாயார்.
ஆனால் ஆண்டவரை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய தாயார் என்று அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு தன்னை அவள் தாழ்த்தி தன்னுடைய உறவின் முறையாய், ஒரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்படுகிறது, எலிசபெத் மரியாளுக்கு அத்தை முறை. நம்ம காலத்தை சொன்னா மாமியார்னு சொல்லலாம். ஆகவே இந்த பெண்மணி, ஐயோ என்னுடைய அத்தை வயதான காலத்திலே கருத்தரித்திருக்கிறாளுமே, அவளுக்கு பிரச்சனைகள் இருக்கும், அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு மலை தேசத்துக்கு ஏறி போகிறார். அங்கே போய் 3 மாத காலம் தங்கி இருக்கிறாள். காரணம் என்னன்னா, அந்த எலிசபெத் வயதானவள், அவளுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும். ஆண்டவரின் தாய் பணிவிடை செய்து தன்னுடைய தாழ்மையை வெளியாக தைரியவசம் அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் சொன்னால், மரியாளுக்குள் அந்த தாழ்மை பணிவிடையின் ஆவியாக மாறி அந்த தாய்க்கு உதவி செய்தக்கு குடும்பங்களில் நாம் உதவி செய்வதாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எந்த பட்டணத்தில் என்று சொன்னால், சமாரியாவில். அந்த பட்டணம் மிகுந்த பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவளை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. பிலிப்பை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஜனங்கள் அதிகமாய் சேர்க்கப்படுகிறார். பெரிய எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் 26வது வசனத்தில், கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிற காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். ஒரு பெரிய எழுப்புதல், பெரிய தலைவர். மக்கள் இவனையே பாராட்டி இவனோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். இவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லி, வனாந்தரத்துக்கு போ. இன்றைக்கு பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்து விட்டால் சாத்தான் என்னை அடித்து விட்டான் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது பிலிப்பு வனாந்தரத்துக்கு போய் என்று சொல்கிற சத்தம் தேவனுடைய ஆவியாருடைய சத்தம். எழுப்புதலை கொடுக்கிற ஒரு ஆவியானவர், பெரிய காரியம் செய்யும்படி பயன்படுத்துகிற ஆவியார். இப்பொழுது அவன் வனாந்தரத்துக்கு போக சொல்ல அவன் கீழ்ப்படுகிறான். வனாந்தரமும் ஒன்றுதான், எழுப்புதல் இணைந்த மகிழ்ச்சியுடைய பட்டணம் ஒன்றுதான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் கீழ்ப்படுகிறேன். வனாந்தரத்துக்கு போய் என்று சொன்ன போது அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. அங்க ஒரு மந்திரியை சந்திப்பா என்றெல்லாம் சொல்லவில்லை. வனாந்தரத்துக்கு போ. அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். நடைபெற்ற சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே ஒரு மந்திரியை சந்திக்கிறான். அவனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிறான். அந்த மந்திரி ஞானஸ்நானம் பெறுகிறார், மகிழ்ச்சியோடு போகிறார். அதன் பிறகு ஆவியானவர் பிலிப்புவை அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்து விட்டார். நன்றா யோசித்து பாருங்கள். ஏன் எனக்கு இந்த பாடு? ஐயோ, அங்கே அநேகரை சுகப்படுத்தி கொண்டிருந்தேன், அங்கே அற்புதங்களை செய்து கொண்டிருந்தேன், அங்கே அதிசயங்களை செய்து கொண்டிருந்தேன், அங்கே எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தேன். எனக்கு ஏன் இந்த வனாந்திரம்? ஒன்றுமே இல்லையே, இந்த வனாந்திரத்தில் ஏன் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? There is a purpose in our life. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வனாந்திரத்திலே தான் தேவன் தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்ற அவர் விரும்புகிறார். இந்த வனாந்திரம் தான் இதைவிட பெரிதாவை காண்பாங்க சொன்ன ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி அழைத்திருக்கிறார். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம் வரும்பொழுது நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஒன்றும் இல்லை, ஐயோ நான் இதை விட்டு போக முடியாது, சபையை விட்டு போக முடியாது, எனக்கு பெரிய பொறுப்புகள் இருக்கிறது, நான் இதை செய்யணும் அதை செய்யணும் என்று சொல்வதை விட, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீ எங்கே போ சொன்னாலும் நான் போறேன், நான் வனாந்திரத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறேன், வனாந்திரத்திலே ஒரு ஊழியமும் இல்லை, அங்கே நான் அமைதியா இருக்க வேண்டும் என்று நீ அனுப்பினால் நான் போகிறேன் என்று சொல்லி பிலிப்புடைய உள்ளத்தில் அந்த தாழ்வு இருந்தது. தன்னுடைய மிகப்பெரிய பொறுப்புகள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்,
மிகப்பெரிய மகிழ்ச்சி, திரள் கூட்டம், இதெல்லாம் விட்டு விட்டு நான் ஒன்றுக்கு உதவாதவன், நீ சொல்கிற இடத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் வனாந்தரத்திற்கு வந்தான். அதுதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் 39வது வசனத்துல அவன் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். பிலிப்புவை தேவன் கொண்டு போய் விட்டார். அவன் எங்கே கொண்டு போய் விட்டார்? ஆசோத்திலே காணப்பட்டான். எந்த இடத்துல இருந்து பிலிப்பு வந்தாரோ அதற்கு அருகாமையில் ஆவியான அவனை கொண்டு போய் விட்டார் என்று சொன்னால், பிலிப்பு வனாந்தரத்தில் ஓடினான். இப்பொழுது ஆவியானவரை பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி இந்த அனுபவம் பிலிப்புக்கு மட்டும் கிடைத்தது என்று சொன்னால், அவன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, இதற்கு அல்ல, நான் அங்கேயும் போக ஆயத்தம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வனாந்திர சூழ்நிலை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, ஒன்றுமில்லாமல் இடத்திலே கொண்டு வந்து தேவன் வைத்திருக்கார் சொன்னால் நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, இது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, என்னை தாழ்த்தின்ற அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். தேசங்களுக்கும் அநேக ஆயிரங்களுக்கும் பயன்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆவது வசனத்திலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுகிறதுக்கும் பாத்திரன் அல்ல. அகால பிறவி, நான் ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன். பாவிகளில் நான் பிரதான பாவி. இந்த சிந்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்தபடியினாலே தான் மற்ற எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் பவுலை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தேவன் எழுதி கொடுத்ததான பிரமாணங்கள் பவுலினால் எழுதப்பட்டவர் என்றால் காணோம். அவனுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் தாழ்மையின் சிந்தை இருந்தது. அவன் உயர்த்தப்பட்டான். இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, கொலோசியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் விதமாக எழுதுகிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு, மனத்தாழ்மையை தரித்துக் கொண்டு என்று சொன்னால் உடுத்திக் கொண்டு என்ற அர்த்தம். உடுத்திக் கொண்டு என்று சொன்னால், யாராயிரம் தூரத்தில் ஒரு கூட்டத்திலே உங்களுடைய உறவினர் ஒரு நின்று பேசிக்கொண்டு சொன்னால் என்ன சொல்லுச்சா, இந்த பச்சை நிற சட்டை போட்டுக்கிறாரே அவர் தான் என்னுடைய மாமா என்று சொல்வீர்கள். அல்லது அந்த சிகப்பு நிற புடவை கட்டி கொண்டிருப்பார் தூரத்தில் அவர் தான் என்னுடைய அத்தை என்று சொல்வீர்கள். ஒருவரை அடையாளப்படுத்துவதில் உடுத்திக் கொண்டிருப்பது. ஆகிய பழைய மனுஷனை கலைந்து போட்டு நீங்கள் தாழ்மை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த தாழ்மை தரித்துக் கொண்டால் எல்லாருடைய கண்ணிலும் அந்த தாழ்மை தான் படும். அதுதான் பவுல் சொல்ற, தாழ்மை நீங்கள் தரித்துக் கொண்டு, அதன் பிறகு சொல்ற, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. தாழ்மை என்கிறா, நான் பெரிய பாவி, என்னையே ஆண்டவர் மன்னித்தாரே என்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்தால் மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தெரித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனத்தாழ்மையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்பட வேண்டும் என்றார், நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை உடையவளாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உள்ளவளாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். தாவீது தன்னை எதிர்த்து கொல்வதற்கு வந்தவர்களுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார். நினிவேயின் ராஜா
தன்னுடைய தேச மக்களை குற்றப்படுத்தாதபடிக்கு தன்னையே அவன் தாழ்த்தி தானே காரணம் என்று சொல்லி தன்னுடைய சிங்காசனத்தை பொறுப்புகளை விட்டு அவன் எழுந்தான். அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ஐயோ ஐயோ என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லிக் கொண்டு தனக்குத்தானே ஐயோ என்று சொல்ல ஆரம்பித்த போது தேவன் 60 அதிகாரங்களை எழுதும்படி தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை பயன்படுத்தினார். அடிமையின் தாழ்வை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி மரியாள் சொன்னபோது தன்னுடைய அத்தையாகிய எலிசபெத்துக்கு அவள் பணிவிடை செய்து தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினபடியினாலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். பிலிப்பு மிகப்பெரிய எழுப்புதலின் தலைவர். அதை விட்டு தாழ்மையின் சிந்தையோடு கூட வனாந்திரத்துக்கு போனான். கர்த்தர் அவனை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். பவுல் தான் ஒன்றுமில்லை என்றான். அகால பிறவி என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவன் என்று சொன்னான். கர்த்தர் அப்போஸ்தலர் எல்லாரும் அவனை தலை சிறந்தவனாக மாற்றினார். இந்த கால வேளையில ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மன தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கண்ணை மூடி நாம் செபிக்கிறோம். அந்த கால வேளையிலே நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்பார். அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பணியாற்றக்கூடிய இடங்களிலே, ஊழியங்களிலே, சபைகளிலே யார் பெரியவர் என்கிற மாமதையோடு நாம் நடந்து கொள்கிறோமா? இந்த நினிவேயின் ராஜா எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லி அவன் கீழே இறங்கிட்டான். அரசாளுவதற்கு எனக்கு ஞானம் இல்லை என்று கீழே இறங்கி விட்டான். எனக்கு பலன் இல்லை என்று கீழே இறங்கி விட்டான். நம்முடைய வாழ்க்கையில நான் தான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ? இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய. ஆண்டவரே, அவர் மனுஷ ரூபமானார், தன்னைத்தானே தாழ்த்தினார், அடிமையானார், மற்றவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அடிமையாக, கால்களை கழுவும் அடிமையாக அவர் மாறினாரே. அவர் குனிந்தார். அவர் எப்பொழுது நிமிர்ந்திருக்கவில்லை. கீழே குனிந்து அவருடைய பாதங்களை பார்த்து கழுவினார். இன்றைக்கு நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரத்திலே கேட்போமா? தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒரே ஒரு அடியை உள்ளத்தினால் நம்முடைய ஜபமாக பாடப்படுறோம். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன் சேவை செய்ய கிருபை தார். இந்த ஒரு அடியை நம்ம அனைவரும் இணைந்து நம்முடைய ஜபமாக நாம் பாடும் பொழுதே கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம் அனைவரையும் பற்றி பிடிக்கிறது. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளில்லாமது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், வாழ்நாளெல்லாமது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர்களே, இந்த காலங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்ட யாவர் மேலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் பொழிந்தருளப்படும்படியாய் சொல்லிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நீ சாந்தமும் மன தாழ்மையும் உள்ளவர். உம்மிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்திலே காணப்படுகிற அந்த மனத்தாழ்மையை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற நல்ல தேவன், எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை அளித்து உமக்கு ஊழியம் செய்ய உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய விசுவாச குடும்பத்தார் யாவரையும் கர்த்தருடைய செட்டைகள் நிழலை நாங்கள் கொண்டு வந்து அவளை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களிலே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் உம்முடைய சுகமும் உம்முடைய சௌக்கியமும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. வாகனங்களை ஓட்டுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலை தார். பலவீனமான எங்கள் சகோதர சகோதரர் மேல் கர்த்தருடைய உயிர்த்தெழு வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். பேறு காலத்தை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபையினால் சுகமான பிரசவங்களை தார். திருமண வயதில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தார். ஆண்டவரே, குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற அன்பு தாய்மார்களுக்கு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நல்ல கிருபையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தை நீர் தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனைகளிலும் பாரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் என்ன குறைகளாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசு அவளை நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்துக்காக உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் திறவுகோலை உடையவர் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் திறந்தருள்வீர் நாங்கள் நம்பி இருக்கிறோம். உடைய ஊழியக்காரனாய் எலியாவின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே வானத்தை திறந்த தேவன் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நாட்களே தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுகத்தை ஆண்டவரே உடைய கிருபை உடைய மகிமையை நீர் வெளிப்பட பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்படுவதாக, கல்விக்கூடங்கள் திறக்கப்படுவதாக, தொழிற்சாலைகள் திறக்கப்படுவதாக, போக்குவரத்துகள் துவங்கட்டும் ஆண்டவரே. உடைய ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. உடைய வெளிச்சத்தை நீர் அனுப்புவீரார். இந்த தேசத்திலே பணியாற்றுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் விஷயங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். துதிகனமையும் இல்லாமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலமாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான உண்டாகும் ஆசீர்வாதங்களும் அவருடைய பிரசன்னமும் நம் அனைவரோடும் இந்த மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளாய் கீழ்ப்படிவாய். அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளாய் கீழ்ப்படிவாய். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்து தம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்து தம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய